ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாபின் வந்து அந்த சாயை விசாரிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பா. அதுக்கு முன்னாடி அந்த சாய் நம்ம ஹீரோவையும் அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பான். உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே ஹாபினுக்கு முன்னாடி சாய் இறந்து போய் கிடக்குறான். எப்படிடா செத்தான், ஒருவேளை ஹாபின் தான் கொலை பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி நமக்கு பயங்கரமான ஒரு டவுட்டோடய முடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நேரத்துக்கு போலீஸ் வேற அங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோ பதற்றத்தோட கேட்டுட்டு இருக்காரு. என்னடி ஆச்சு, இவனை நீ தான் கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பட் இருந்தாலும் அவ பார்த்தீங்கன்னா இல்லை நான் இதை பண்ண கிடையாது, என்ன இதுலையும் தேவையில்லாமல் என்னை மாட்டி விட்டுறாதீங்கப்பா, நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், போலீஸ்லாம் வேற இங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க உள்ள வந்து பார்க்குறாங்க அந்த காங்கு, அதுக்கப்புறம் அவருடைய டீம் ஆட்கள் எல்லாருமே வந்து பார்க்கும்போது அங்கே நம்ம சாய் செத்து போய் கிடக்கிறான். இவனை யாரா கொலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் உடனே பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் டீமுக்குலாம் கால் பண்ணுறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாரு, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுறாரு, எல்லாத்துக்குமே கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹாபினும் ஹீரோவும் தப்பிச்சு போயிருப்பாங்கல்ல. இப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்துல கார் நிறுத்தி ஹாபின் கிட்ட கேட்கிறாரு, என்னடி நடந்துச்சு, உண்மையை சொல்லு என்கிட்ட, எப்படி அவன் செத்து போய் கிடந்தான், அதுவும் இல்லாமல் கரெக்டான நேரத்துக்கு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, இங்க பாருங்க, நிஜமாவே நான் அவனை கொலை பண்ண கிடையாது, நான் அவன்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் வர சொல்லியிருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு யூனை அம்மா புதைச்சிட்டு இருக்க மாதிரி அவன் எனக்கு ஒரு வீடியோவை காட்டினான். அதை பார்த்ததுல இருந்து எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அம்மா அந்த மாதிரி கொலை பண்ணிருக்க மாட்டாங்களோன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பத்தி கேட்கறதுக்காக தான் நான் அந்த சாயோட இடத்துக்கே போயிட்டு அவனை கட்டி போட்டு விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் அவன் எனக்கு எல்லா உண்மையுமே சொன்னான். அன்னைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவனை கொலை பண்ணது அம்மா கிடையாதுப்பா, அவளை வேற யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிருக்காங்க. ஆனா நான் தான் அவளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சு அம்மா என்ன காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு இவனை புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் அந்த சாயும் அந்த வீடியோ எடுத்திருக்கான் போல. இது அவன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வெளியே போனேன். அப்புறம் மறுபடியும் உள்ள வந்து பார்க்கும்போது தான் அவன் செத்து போய் கிடந்தான். யார் அவனை கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவள் எல்லாத்தையுமே சொல்லும்போது ஓகே நான் அவனை நம்புறேன், மற்றபடி வேற யாராவது அங்க இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. யாரோ ஒருத்தங்க அவனோட தலையில பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க, அப்புறம் கால்லையும் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயே ஒரு இடத்துல நமக்கு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா அங்க ஏதோ ஒரு நெக்லஸ் இருக்கு. ஸோ அது நம்ம ஹாபினோட தான் என்னன்னு தெரியல. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹாபினோட ரத்தக்கரை படிஞ்ச அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு கவர்ல பேக் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே நான் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க அவருடைய பொண்ணு ஒரு மாதிரியே நிக்கிறா, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் எதை பத்தியும் கவலைப்படாத, எனக்கு நல்லா தெரியும் நீ இதை பண்ணிருக்க மாட்டேன், நான் கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நீ சேஃபா இங்கே இரு, நான் இப்போ விசாரணை நடக்கிற இடத்துக்கு போகணும், இல்லைனா எல்லாருக்கும் ஏன் மேல சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. இது வரைக்கும் அவங்க கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதை அவரும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க நமக்கு இதுக்கு முன்னாடி ஜூம் பண்ணி காட்டியிருப்பாங்கல்ல, ஒரு செயின் இருந்திருக்கும். அந்த செயினை இவர் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இது யாரோட தான் இருக்கும், ஒருவேளை என் பொண்ணோட தான் இருக்குமா, அப்படின்னா இதை நம்ம சேஃபா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா லீ அதை பாத்துறா. சார் இங்க விசாரிக்கும் போது விட்டுருப்பாங்க, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே வாங்கி வச்சுக்கிறா. ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட பொண்ணு ஹாபின் மேல ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை இந்த கொலையையும் அவளையே பண்ணியிருந்தானா கண்டிப்பா அவளுடைய எவிடன்ஸா தான் இது இருக்கும். ஸோ அதை வந்து இவர் ஹைட் பண்ணிடுவாரு, அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி செயினை வாங்கிட்டு போறா. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது, நம்ம பொண்ணோட செயினா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்த சீன்ல பார்க்கோட அப்பாவை காட்டுறாங்க. அவருடைய கையில பாத்தீங்கன்னா ஏதோ காயம் இருக்க மாதிரி இருக்கு. இவர் எங்க போனாரு, இவருக்கு எதனால இந்த மாதிரி கையில் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இவர் தான் சாயை கொன்றுப்பாரா அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் ஏற்படுத்துறாங்க. சரியா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவரை பாக்குறதுக்காக அவருடைய பையன் பார்க்கே வரான். பட் இருந்தாலும் அவனுக்கு தெரியாம இவர் உடனே பாத்தீங்கன்னா அந்த காயம் எல்லாத்தையுமே மறைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்க்கு கிட்ட இவர் சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. டேய் அந்த சாயை செத்து போயிட்டான்டா, அவனை கொலை பண்ணது அந்த ஹாபின் தான், என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் எப்படா அதெல்லாம் பார்த்தாரு, ஒருவேளை நிஜமாவே நம்ம ஹாபின் தான் கொலை பண்ணாலா அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல தோணிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா அவ வந்து போலீஸ்ல மாட்ட போறா, நடந்த எல்லா கொலைக்கும் அவ தான் காரணம்னு சொல்லி போலீஸ் நினைக்க போறாங்க. ஸோ இதுக்கு மேல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா என்னால அப்படி விட முடியாதுப்பா, அவ உண்மையாவே கொலை பண்ணலைனா என்னோட ஸ்டூடெண்ட் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரதெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ ஏன்டா இவ்வளவு நல்லவனா இருக்க, அதுவும் இல்லாம ஏதோ ஒரு லேடியோட பழகிட்டு இருக்கல, அவளோடலாம் பழகாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அந்த நெய்பர் லேடியோட நம்ம பார்க் பழகிட்டு இருக்காருல்ல, அதை தான் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் நம்ம பார்க் அதை கேட்கற மாதிரி தெரியல. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன், சும்மா என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீங்க லூசுத்தனமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவத்துல திட்டி விட்டுறான். இப்போ அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த நெய்பர் லேடி வீட்டுல தனியா இருக்கும்போது அவங்கள பாக்குறதுக்காக நம்ம பார்க்கோட அப்பா போறாரு. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பார்க்க விசாரிக்கிறதுக்காக டைரக்டா அவருடைய ஆபீஸ்க்கே போறாரு, ஸ்கூலுக்கு. எதுக்காக அப்படின்னா நேத்து நைட்டு அந்த சாய்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இவரை விசாரிக்கிறதா இருந்திருக்கும். ஆனா இருந்தாலும் இவர் தான் வந்து சார் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் வந்துருச்சு, நான் அதை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்காரு. நேத்து நைட்டு நீங்க எங்க போனீங்க, என்ன ஒர்க் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவரு சொல்றாரு, இந்த மாதிரி சாய் வந்து அந்த நெய்பர் லேடியை பிடிச்சு வச்சுட்டான் சார், ஸோ அதுக்காக தான் நான் பேசி அவளை மறுபடியும் கூட்டு வரதுக்காக போனேன். ஓ அப்படியா, பட் இன்னைக்கு சாய் இறந்து போயிருக்கான், அது உங்களுக்கு தெரியுமா?
ஆமா சார் நானும் கேள்விப்பட்டேன், பட் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நேத்து நான் போனதே அவங்க கிட்ட இருந்தா அந்த நெய்பர் லேடியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அதனால தான் வந்து இப்படி ஒரு மாதிரி துருவி துருவி விசாரிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த லேடியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஏதாவது அவனை ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அவர் மறுபடியும் அதே பதில் தான் சொல்கிறாரு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கக்கூடிய அப்பா அந்த நெய்பர் லேடியோட வீட்டுக்கு போயிருப்பார்ல. எதுக்காக அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹாபின் கிட்ட வந்து நான் தாமா மின்னோட அப்பா அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருந்திருப்பார்ல. அதே மாதிரி தான் இப்போ இவகிட்டயும் வந்து போய் சொல்லிட்டு இருக்காரு, நான் மின்னோட அப்பா, என் பொண்ணு எப்படி இறந்து போனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா இப்போ இவருடைய பையன் பார்க்கு தான் இந்த நெய்பர் லேடியை விரும்புறான் அப்படின்னு சொல்லி இவருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்ல. ஏன்னா நேத்து அதுக்காக இவர்கிட்ட சண்டை கூட போட்டிருப்பான். ஸோ அதனால நம்மளோட பையனை எந்த அளவுக்கு இவ பாதுகாக்கிறா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் அந்த மின் எப்படிமா இறந்து போனா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவளை கொஞ்சம் பயம் கொடுத்தவும் செய்யறாரு. அவளுடைய பையனை பார்த்து நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோயேன், நான் உன் பையனை ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படிலாம் மிரட்டி பேசும்போது நம்ம பையனை பத்தின உண்மையை நம்ம கிட்டே சொல்றாளா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் அதெல்லாம் பண்றாரு போல. ஒரு இடத்துக்கு மேல அவளும் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம பையனை பத்தி நம்ம கிட்டே சொல்ல போறாளோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா காங்கு அதுக்கப்புறம் அந்த கு லீ இவங்க எல்லாருமே நேத்து நைட்டு அந்த சாய்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியா யார்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அதுல நம்ம ஹீரோவுக்கும் அவன் கால் பண்ணி பேசினது தெரிய வருது. ஏன்னா அவன் தானே கால் பண்ணி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அவன் தானே கால் பண்ணி அந்த இடத்துக்கே வர சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோவை. ஸோ அதுக்கு தான் அந்த கால் பண்ணியிருந்திருப்பான். ஆனா இவங்களுக்கு அது தெரியாது இல்ல. ஸோ அதனால ஏதோ சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாங்க அதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பார்க்க கிட்ட விசாரிச்சு முடிச்சுட்டு இப்போ கார்ல போய் உட்காந்துட்டு பேசுறாரு. நான் இதை பத்தி உங்ககிட்ட அப்பவே சொல்லியிருக்கணும் தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா செம்ம கோவத்துல இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்க்கோட அப்பா கிட்ட அந்த நெய்பர் லேடி எல்லா உண்மையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ அப்படியே கதையவே மாத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஒரு நாள் அவ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பெட்ல அவ செத்து கிடந்தாலாம். யாரு மின்னு. அவளுடைய கழுத்தை நெரிச்சு சாகடிச்சாங்க, அது அந்த சாய் தான், என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வேணும்னே பொய் சொல்றா. அந்த பார்க்க மாட்டி விடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா பார்க்க தான் இவ லவ் பண்றாள்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாம பொய் சொல்லிட்டு இருக்கா. பட் இதை கேட்டதுக்கு அப்புறம் இவருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்குது. நம்ம பையனுக்கு ஏத்த ஒரு ஜோடி தான் இவ, அவனை மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக இவ எந்த அளவுக்கு கரெக்டா பொய் சொல்றா அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. சரியா இந்த நேரத்தில் வேற இந்த நெய்பர் லேடியை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் வேற வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி பதற்றமாயிருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங் இருக்காருல, அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. சார் நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இந்த கேஸ்க்காக உழைச்சிட்டு இருக்கோம். ஆனா நேத்து நைட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக உங்களுக்கு அவன் கால் பண்ணியிருந்திருக்கான் அந்த சாய். இந்த விஷயத்தை எங்க கிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம டீமா போய் அவனை அப்பயே பிடிச்சிருக்கலாம் இல்லையா? நேத்து அவனை யார் கொலை பண்ணாங்களோ அவனையாவது கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம இப்படி தனியா போயிட்டு அவன் செத்து போனதுக்கும் இப்ப யார் காரணம்னு தெரியாம கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறான். நம்ம ஹீரோவாலையும் எதுவுமே பேச முடியல, ஏன்னா தப்பு எல்லாமே அவன் பேர்ல தானே இருக்கு. சோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த காங்க அவனுடைய ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த லீ இருக்கால நம்ம ஹீரோ டீம்ல இருக்கவ அவளும் வந்து பேசிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ அவருடைய பொண்ணு மேல தான் டவுட்டா இருக்குது. ஏன்னா அந்த மின்னி இறந்து போன கொலை கேஸ்லயும் அந்த ஃபாரஸ்ட்ல அவர் பொண்ணோட சிக்னல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் அவளுடைய மொபைல் நம்பரும் அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்த அவர் அப்பவே நம்ம கிட்ட மறைச்சாரு. அதுவே நமக்கு ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கீ செயினை அவர் எங்க இருந்து எடுத்தாருன்னு இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவர் விசாரணை பண்ணும்போதே ரொம்ப மோசமா பண்றாரு. இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி விசாரணை பண்ணதா நான் கேள்விப்பட்டதே இல்ல. சோ இந்த அளவுக்கு அவர் பண்றாருன்னா கண்டிப்பா ஒரு பொண்ணு தானே இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கணும், அவளை காப்பாத்துறதுக்காக தானே அவர் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த போலீஸ் டீமையும் ஒரு பக்கம் ஏதோ நம்ப வச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹாபின் இருக்கால, அவ வீட்டுல இருந்து வெளியே கிளம்பிட்டு இருக்கா. சோ வெளியே போகும்போது நேத்து அந்த ரத்த கரை இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே அவளுடைய அப்பா பேக் பண்ணி வச்சிருந்திருப்பார்ல டிஸ்போஸ் பண்றதுக்காக, அதை இவளே எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு எரிச்சிடறா. சோ இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்க்க அவனுடைய அப்பாவை பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். என்னதான் அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற, நீ கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா? இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்காக நீ மின்னோட அப்பான்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா? எதுக்குதான் இப்படிலாம் பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இவரும் சொல்றாரு, டே நான் எல்லாமே உன் நல்லதுக்கு தான்டா பண்றேன், ஏன்டா சொன்னா புரிஞ்சுக்க மாட்ற? அதுவும் இல்லாம எனக்கு இப்ப வரைக்கும் தெரியலடா, உண்மையாவே அந்த மின்ன நீ தான் கொலை பண்ணியாடா? நீ அப்படி பண்ணல தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கே ஒரு டவுட் இருக்கு, நம்ம பையன் அந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் அவன் சொல்லிட்டே இருக்கான், பா உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்றது, நான் தான் அவளை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண, போதுமா? இதுக்கு மேல இந்த கேஸை பத்தி நீங்க ஏதாவது என்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவள் தான் அப்படின்ற மாதிரி திட்டிடுறான். ஸோ அவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம பையன் வந்து ஒரு கொலைகாரன் அப்படின்றத அவரால் ஏத்துக்கவே முடியறது இல்ல. இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹாபின் இருக்கால, அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மோட்டார் பைக்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தன் வந்துட்டு இருந்தான், அவன் ஏதோ குடிகாரனா இருப்பான்னு சொல்லிட்டு நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் போலீஸும் வந்து அவனை விசாரிச்சு பார்த்துட்டு அவன் குடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவனுடைய அட்ரஸ்லாம் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கல்ல, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அவரும் அதை எடுத்து பாக்குறாரு. பட் இதை என்னால சொல்ல முடியாது
முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே சார் வேற ஏதாவது லேடி போலீஸ் இருக்காங்களா நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகேமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போறான். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இவ சைட்ல வந்து அந்த பார்க்குடைய அப்பா இருக்கான்ல, ஏன்னா அவன் தான் இன்னைக்கு மோட்டார் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் இவள. சோ அவனுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவ நோட் பண்ணி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன டைரக்டா அந்த வீட்டுக்கு தான் போறா, அந்த அட்ரஸ்க்கு, அந்த பார்க்குடைய அப்பா வீட்டுக்கு. உள்ள போய் பார்க்கும்போது யாருமே இல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ ரகசியமா வேற ஏதாவது எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறா. அப்போ ஒரு டிராயரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவளுடைய காணாம போன ஒரு மொபைல் அவளுக்கு கிடைக்குது. இது எப்படி இவருக்கு கிடைச்சிச்சு? அன்னைக்கு மலையில நான் இதை தொலைச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கும் போது இப்பதான் நமக்கு அந்த பிளாஷ்பேக்கே காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த மின்னோட டெட் பாடியை கார்ல வச்சு எரிச்சிருந்திருப்பாங்கல்ல. சோ நான் இதுக்கு முன்னாடி அந்த டெட் பாடியை வந்து எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் அது அந்த கார்ல தான் இருந்திருக்கும் போல. சோ இப்போ அந்த காரை ஓட்டிட்டு போனவன் நம்ம ஹாபினை தான் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி துரத்திட்டு இருக்கான், அவளை விட்டு ஏத்தணும் அப்படின்றதுக்காக. ஏன் அவளை கொல்ல நினைக்கிறாங்கன்னு தெரியல. இதை பார்த்து அவ பயந்து ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கார் பாத்தீங்கன்னா மரத்துல இடிச்சு நின்று இருக்கும். சோ அந்த டைம்ல அவளும் கீழே விழுந்திருப்பா. அப்பதான் அவளுடைய பேக்ல அந்த கீச்சன் இருந்திருக்கும். அந்த கீச்சன்ல இருந்து ஒரு நூலா அங்க விழுந்து நம்ம ஹீரோவுக்கு ஹாபின் மேல ஒரு டவுட் வந்திருக்கும், இவ தான் அந்த மின்ன கொலை பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவ விழுந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து ஓடி போயிருவா. அப்படி போகும்போது இவளை யார் துரத்திட்டு வந்தாங்க இந்த கார்ல அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது வேற யாருமே இல்ல, இந்த பார்க்குடைய அப்பா தான். சோ இவர் தான் அந்த மின்னோடைய டெட் பாடியை கார்ல போட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. சோ அந்த டைம்ல தான் நம்ம ஹாபின் அதை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவளையும் சாகடிக்கிறதுக்காக அவளை ஃபாலோ பண்ணிட்டு இப்படி வந்திருக்காரு போல. பட் எதிர்பாராத விதமா காரின் மரத்து மேல மோதி அங்கேயே பாத்தீங்கன்னா நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எரிச்சிருக்காரு போல. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹாபினோட போன் பாத்தீங்கன்னா அங்க விழுந்திருக்கும். அதை வந்து இவர் எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நமக்கு காட்டி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாபின் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அதுக்கப்புறம் பார்க்குடைய அப்பாவும் அவருடைய வீட்டுக்குள்ளே வருவார். வந்து பார்க்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அங்கே இருக்க பொருளெல்லாம் லைட்டாக கிளஞ்சி வேற இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தவங்க உள்ளே வந்து நம்மளுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க அப்படின்றது அவருக்கு இந்த இடத்துல தெரியுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹாபினோட ஃபோனும் பார்த்தீங்கன்னா இல்லை. ரைட்டு அப்படின்னா அந்த ஹாபின் பொண்ணு தான் உள்ளே வந்துட்டு போயிருக்கா அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நெய்பர் லேடி இருக்கால, அவகிட்ட போயிட்டு நம்ம பார்க் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அன்னைக்கு ஒன்று வந்து பயம் கொடுத்தது எல்லாமே என்னோட அப்பா தான். ஸோ நீ வந்து அதை பற்றி எதுவும் பெருசாக எடுத்துக்காத, நான் என்ன ஆனாலும் சரி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பக்கம் ஆறுதலாக அவகிட்ட பேசிட்டு இருக்கான். பேசி முடிச்சதுக்கப்புறம் அவ சரி ஓகே நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாளா. சரியா அந்த நேரத்தில் போலீஸ்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அவளை கைது பண்ணி அங்கேருந்து கூட்டு போறாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை ரூம்ல அவளை யார் விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குடைய அப்பா இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்திருப்பாங்கல்ல, அப்போ நிறைய டைம் காலிங் பெல் அடிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ மறுபடியும் அவளை தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவளை எதுக்காக விசாரிக்கிறாங்கன்னா சாய் கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி இவளுக்கும் நிறைய டைம் கால் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அது எதுக்காக பண்ணா, எதுக்கு உங்ககிட்ட வந்து அவன் கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவங்களும் சொல்றாங்க, சார் அவனுக்கு என்ன பிடிக்கும் சார், அதுக்காக தான் எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தான். பட் அவனுடைய டார்ச்சர் என்னால் தாங்க முடியல, அதுக்காக தான் அட்டன் பண்ணாமல் இருந்தேன். பட் இருந்தாலும் அவன் என்னை கடத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் டீச்சர் பார்க்குக்கு நான் கால் பண்ணி என்னை காப்பாற்ற சொன்னேன். அதுக்கப்புறம் அவரும் வந்து என்னை காப்பாற்றிட்டு போயிட்டாரு. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். மற்றபடி அதுக்கப்புறம் அந்த சாய்க்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. சரியா இந்த நேரத்தில் வேற பார்த்தீங்கன்னா அந்த பார்க் இருக்கான்ல, அவன் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். கையில் ஒரு கத்தி வேற கொண்டு வரான். நான் தான் சார் கொலைகாரன், சாயை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்காங்க. சரியா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கோடைய அப்பாவுக்கு அந்த நெய்பர் லேடி கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பையன் வந்து எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டான், அவன் தான் சாயை கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டான், கத்தி வேற எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவரு ஒரு மாதிரி பதறாரு. இல்ல இல்ல அவன் முன்னதான் கொலை பண்ணான், சாயை அவன் கொலை பண்ண கிடையாது, சாயை கொலை பண்ணது அந்த போலீஸ்காரனோட பொண்ணு ஹாபின் தான், என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது இப்பதான் நமக்கு அந்த பிளாஷ்பேக் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு அந்த சாய் கீழே இறந்து கிடக்கும்போது பக்கத்திலே நம்ம ஹாபின் நின்றுட்டு இருந்திருப்பா. அதாவது நம்ம ஹீரோ பார்த்திருப்பார்ல, அதே மாதிரி இவனும் பார்த்திருப்பான். நம்ம ஹாபின் அப்படியே பக்கத்திலே நின்றுட்டு இருக்கா. பட் அவ கொலை பண்ண மாதிரி இவர் பார்க்க கிடையாது, அவ பக்கத்தில் நிக்கிறா சாயோட டெட் பாடிக்கு முன்னாடி. இதை இவர் பார்த்து ஷாக்கிங்ல இருக்கும்போது திடீர்னு போலீஸ் எல்லாம் வேற அந்த இடத்துக்கு வர மாதிரி சத்தம் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா போலீஸ் கிட்ட நம்ம மாட்டிடக்கூடாது, இல்லைன்னா நம்மள கொலைகாரன் நினைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்திருப்பாரு. பட் போலீஸ் எல்லா இடத்துலயுமே சுத்தி வளைச்சிருப்பாங்க, வேற வழியே இல்லாம அங்க ஒரு மணல் இருக்கும். ஸோ அங்கிருந்து ஜம்ப் பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருப்பாரு. அப்பதான் அவருடைய கையில லைட்டா அடிபட்டிருக்கும். ஸோ அதனால தான் அவருடைய கையில ஏற்பட்ட அந்த காயத்துக்கு அவர் மருந்து போட்டுட்டு இருந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போம். மற்றபடி சாய் இறந்து போனதுக்கும் இந்த பார்க்குடைய அப்பாவுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை போல. பட் இருந்தாலும் இவருக்கு இப்போ புரியாத விஷயம் என்னன்னா நம்ம பையன் தான் சாயை கொலை பண்ணல. அப்படி இருக்கும்போது எதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த பழியை அவன் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட இருக்காரு. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இன்னொரு பக்கம் அந்த சாய் இறந்து போன இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அதுல மோட்டார் பைக்ல பாத்தீங்கன்னா அந்த பார்க்குடைய அப்பா தானே மோட்டார் பைக் ஓட்டுவாரு.
காட்டுவாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி நம்ம ஹாபின் உட்காந்துட்டு போகிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம ஹாபினோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கேமராவில் சரியாக தெரியல. யாரோ ஒரு பொண்ணு தான் உட்காந்துட்டு போகிறா அப்படின்றது மட்டும் தான் போலீஸ்காரங்களுக்கு தெரியுது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அது நம்மளோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவள் லாஸ்ட்டாக அன்னைக்கு நைட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. ஸோ அந்த பைக்கில் இருக்கிறது யாரு, அவங்க கூட இவ எதுக்காக போகணும் அப்படின்ற ஒரு டவுட் அவருக்கு ஏற்படுது. இதை பற்றி கேட்கறதுக்காக அவர் டேரெக்டாக பொண்ணை பார்க்கறதுக்காக போறாரு. ஆனால் அங்கே பார்க்கும்போது அவளை ஆளையே காணோம். எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலன்னு சொல்லிட்டு இவர் சுற்றி முற்றியும் பார்க்கும்போது அங்கே அவர் ஒய்ஃபோட ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் அவர் ஒய்ஃபோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் இருக்கிறத பார்க்குறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. சாய் இறந்து போன இடத்துலையும் இதே மாதிரி தான் சின்னதாக ஒரு நெக்லஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா லீவ் வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த நெக்லஸ் தான் அது. ஸோ என் ஒய்ஃபோட நெக்லஸ் தான் அவன் போட்டுட்டு இருந்திருக்கா, அதுதான் அங்கே தவற விடவும் செஞ்சிருக்கா போல. ஆனால் இதை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி என் பொண்ணுகிட்ட மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி பயத்தில் இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்க விசாரணை ரூமில் வச்சிருக்காங்க. பட் அவனை விசாரிக்க வேண்டியதே நம்ம ஹீரோ தான். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டிலலாம் இருக்காரு. நம்ம காங்குக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா அவருக்கு விசாரிக்கிறத விட வேறடா முக்கியமான வேலை, இதுக்காக டக்குன்னு இங்கிருந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு கோவத்தோட. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ அவளை உட்கார வச்சு பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு நம்ம ஹீரோ. ஒழுங்கா உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிடு, நீ கொலை பண்ணலைன்னே நான் வச்சுக்கிறேன், ஆனால் நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன் இந்த மாதிரி பண்ற? நான் உன்னோட இடத்துல இருந்தா அப்பா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும்னு சொல்லிடுவேன். ஆனால் நீ மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டா. நான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி தானே இதெல்லாமே பண்றேன். எனக்கு இருக்கிறதுலாம் இப்போ ரெண்டே சந்தேகம் தான். ஒன்னு, கொலையை பண்ணதே நீயா இருக்கணும், இல்ல கொலை பண்ண ஆளை உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ சொல்லலைன்னு வச்சுக்கோயேன், போலீஸ் வந்து உன்னை பிடிச்சிட்டு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். நானே உன்னை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி கோவத்தோட பேசுறாரு. ஆனா அவ அது எதுக்குமே பாத்தீங்கன்னா பயப்படுற மாதிரி தெரியல. இல்லப்பா நீங்க கண்டிப்பா அதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க, ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன போலீஸ்ல மாட்டி விட்டீங்கன்னா உங்களை வேலையிலிருந்து தூக்கிடுவாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்க போலீஸ் டீமே ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, உங்களால இந்த கேஸை கண்டினியூ பண்ண முடியாம போயிடும், முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவ பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு சேலஞ்ச் விடுறா. ஸோ ஆக்சுவலா நம்ம ஹாபின் பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரனா அவளா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா போல. அதனால தான் அவளுடைய அப்பாவுக்கு எந்தவித க்ளூவும் கொடுக்க மாட்டா. அப்பா 10 அடி பாயிறாருன்னா புள்ள 20 அடி பாயுவா போல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு கால் வருது, விசாரணை ரூமுக்கு வர சொல்றாங்க அந்த பார்க்கை விசாரிக்கிறதுக்காக. அவரும் போயிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு போட்டோ வருது. யார் அனுப்பியிருக்காங்கன்னா அந்த பார்க்குடைய அப்பா தான். சாய் இறந்து போனதுக்கு அப்புறம் ஹாபின் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பாள்ல, ஸோ அதை தான் வந்து அப்பா அவர் போட்டோவும் எடுத்திருப்பாரு போல. இப்போ அதுதான் நம்ம ஹீரோவுக்கு அனுப்பி இப்போ கால் பண்றாரு. இந்த மாதிரி என் பையனை மட்டும் நீ வெளியே விடலைன்னு வச்சுக்கோயேன், உன் பொண்ணு தான் சாயை கொண்டான்னு சொல்லி போலீஸ் டீம்ல இருக்க எல்லாத்தையுமே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். நம்ம ஹீரோவுக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ இப்படி வந்து மாட்டிட்டேனே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.